ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி மிளகு சாதம் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. இந்த கோல்டு பிடிச்சதுன்னா, சளி ரொம்ப அதிகமாச்சுன்னா இந்த குழம்பு ஊற்றிலாம் சாப்பிட்ணுன்னா பிடிக்காது. வாயே ஒரு மாதிரி அகட்டுற மாதிரி இருக்கும். சளி அதிகமாக பிடிச்சிதுன்னா சாப்பிட பிடிக்காது. அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி மிளகு சாதம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சளி பிடிச்சிருக்க அந்த கோல்டுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலையும் போடுறேன் நான். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இல்லை பிடிக்காதுன்னா நீங்கள் அது போடாமல் விட்டுக்கலாம். இதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அது கரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் போடுவேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கணும். கருவேப்பிலையும் அதிலே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் மாறி வரணும் ப்ரௌனிஷாக. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். மழைன்னு அரைக்கக்கூடாது. பெப்பர் கொஞ்சம் குறன்னு இருக்கா மாதிரி நம்ம மிளகு அரைச்சிக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம். சாப்பிட அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வடித்து ஆற வச்சு நம்ம எடுத்து இதில் போட்டு கிளறிக்கலாம். சூடாக போட்டு கிளறினா சாதம் குழஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் உதிரியாக நல்லாயிருக்கும். இது அப்படியே சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதுக்கு பச்சை மிளகாலாம் எதுவும் போடக்கூடாது. வெறும் பெப்பர் மட்டும்தான் நம்ம போடணும். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்ட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.